ஓகே. இப்ப வந்து மத்து நம்ம பார்க்குறோம். மத்து வந்து 2 வகைப்படும். மத்தோட லெட்டர்ஸ்ல இப்ப நம்ம மத்து பார்க்குறோம். மத்து வந்து 2 வகைப்படும். ஒண்ணு என்னன்னு பார்த்தோம் அப்டின்னா, மத்துல் அஸ்லி, இன்னொன்னு மத்துல் ஃபர்இ. ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? மத்துல் அஸ்லி, 2வது மத்துல் ஃபர்இ அப்டின்னு சொல்லிட்டு மத்த வந்து 2 வகையா வந்து பிரிக்கிறாங்க. யாராச்சும் சொல்ல முடியுமா? என்னென்னன்னு சொல்லிட்டு? மத்துல் அஸ்லி, மத்துல் ஃபர்இ. என்ன 2 மத்துமா இப்ப சொன்னேன் நானு? மத்துல் அஸ்லி, மத்துல் ஃபர்இ. மத்துல் அஸ்லி, மத்துல் ஃபர்இ. ஓகேவா? ஓகே. மாஷாஅல்லாஹ். இப்ப வந்து அசல் அப்டின்னாவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அஸ்லி அப்டின்னாவே என்னது? அசலானது. அசலானது அப்டின்னா என்னது? அதோட உண்மையான வடிவம். உண்மையான வடிவம். ஒரிஜினலாவே அப்படிதான் இருக்கும் இல்லையா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்படிதான் இருப்பேன். என்னோட ஃபேஸ் இப்படிதான். என்னோட நேச்சர் இப்படிதான். நான் இயற்கையாவே இப்படிதான் இருப்பேன். அதுதான் வந்து அஸ்லின்னு சொல்லுவோம். இயற்கையா இருக்கிறது. ஆர்டிபிஷியலா வந்து ஒரு காரணம், எனக்கு ஒரு காரணம் என்னோட கேரக்டர் சேஞ்ச் ஆகறதுக்கு ஒரு காரணமோ, இல்ல அந்த மாரி வேற ஏதாச்சும் காரணமா வர்றது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்இல வந்துரும். ஓகேவா? அசலான இயற்கையான மத்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அஸ்லி. அதுக்கு இன்னொரு நேம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மத்து தபிஇ. தபிஇ, தபீஇ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது இயற்கையானது அப்படின்னு சொல்லிட்டு. மத்துல் அஸ்லி அத என்ன சொல்லுவாங்க? அத்தபீஇ. அத்தபீஇ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படின்னா, தபீஇ அப்படின்னா இயற்கையான மத்து. ஓகேவா? இப்போ இயற்கையான மத்து அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த மத்து வந்து இயற்கையாகவே என்ன அப்படின்னா, இழுத்து இயற்கையா இருக்கு அப்படின்னாவே வந்து அது ஆட்டோமேட்டிக்கா இழுத்து உச்சரிக்கக்கூடியதுக்கு எந்த விதமான காரண காரியமும் தேவையில்ல. இப்ப மத்த மத்து நம்ம பார்ப்போம், பின்னாடி நம்ம பார்ப்போம். இழுத்து ஓதுறதுக்கு வந்து மத்து அப்படின்னாவே இழுத்து ஓதுதல். அந்த இழுத்து ஓதுறதுக்கு ஒண்ணு வக்ஃபு ஒரு ரீசனா இருக்கும். சுக்குன் ஒரு ரீசனா இருக்கும். ஹம்ஸா வந்து மத்துக்கு முன்னாடியோ, பின்னாடியோ இந்த மாரி இருக்கும். அந்த மாரி இருந்துச்சு அப்டின்னா, அது இயற்கையான மத்தா இருக்காது. ஆனா, இந்த மத்துக்கு இந்த மாரி எந்த காரணமும் தேவையில்ல. ஹம்ஸாவோ, சுக்கூனோ, வக்ஃபோ எந்த காரணமும் இல்லாமல், இது வந்து அசலா இயற்கையாகவே வந்து இருக்கக்கூடிய மத்து. இந்த மாரியான மத்து பார்த்தோம் அப்டின்னா, இதோட கவுண்டிங் எவ்வளோன்னு பார்த்தோம் அப்டின்னா, 2 ஹரக்கத்து. ஓகேவா? 2 ஹரக்கத் அளவுக்கு வந்து இழுத்து ஓதுவோம். அப்ப 2 ஹரக்கத்னா என்னது? எழுத்து. முத்தஹரிக் எழுத்துனா என்ன சொன்னேன் ஞாபகம் இருக்கா? முத்தஹரிக் எழுத்துனா என்ன சொன்னேன் யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா? ஸ்பெஷலா வந்து இவங்க கேட்டாங்க கூட அன்னைக்கு. சாலிஹா கேட்டா கூட முத்தஹரிக்னா என்ன சிஸ்டர்ன்னு சொல்லிட்டு. முத்தஹரிக்னா என்ன லெட்டர்மா? ஹரக்கா உள்ளது. வேற ஒண்ணும் இல்ல. அலிஃப்க்கு மேல ஒரு ஹரக்கா எழுத்து அவ்வளோதான். புரியுதுங்களா? அப்போ 2 முத்தஹரிக் எழுத்து ஓதுற அளவுன்னு சொல்றாங்க. அப்போ 2 கவுண்ட்ஸ். எப்படி எப்படின்னா, இப்போ ஆ, ஆ 2 இருக்குன்னா, ஆ. 2 ஈன்னா ஈ, ஊ, ஏ, ஆ அந்த மாரி 2 ஹரக்கா 2 கவுண்ட் தான் இந்த இயற்கையான மத்துக்கு. மத்துல் அஸ்லி வந்து 2 முத்தஹரிக் எழுத்து ஓதப்படுற அளவுக்கு காலகட்டத்துல இருக்கும். அதாவது இதோட கால அளவு 2. 2 கவுண்ட்ஸ்னா தெரியும்ல 2 கவுண்ட்ஸ் அப்டின்னா உங்களோட ஃபிங்கர 1, 2 அப்படி கவுண்ட் வந்து நீங்க பண்ணிக்கலாம். இல்லன்னா நீங்க ஃபோல்ட் பண்ணிருந்தீங்கன்னா உங்க ஃபிங்கர வந்து 1, 2 அந்த மாதிரி. நாங்க வந்து மத்து வந்து 6 ஹர்க்கா குடுக்கும்போதெல்லாம் நாங்க கவுண்ட் பண்ணுவோம். ஆ, ஊ அப்படியே அந்த ஃபிங்கர்ஸ வந்து நம்ம கவுண்டிங்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபோல்ட் பண்ணுவோம். அப்ப 2 கவுண்ட்ஸ் அப்படின்னா 2 ஃபிங்கர வந்து நம்ம மடக்குற அளவுக்கு வந்து காலகட்டம் வந்து இருக்கும். ஓகேவா? அப்போ மத்துல் அஸ்லி அப்படிங்கும்போது 2 ஹரக்கத்துக்கு நம்ம வந்து இழுத்து ஓதுவோம். இப்போ இந்த மத்துல் அஸ்லி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது மறுபடியும் வந்து 2ஆ பிரியுது. 2 வகையா பிரியுது. மத்து 2 வகைப்படும். ஒண்ணு வந்து மத்து அஸ்லி, இன்னொன்னு வந்து மத்துல் ஃபர்இ அப்படின்னு சொல்லிட்டு 2ஆ பிரியுது. இந்த மத்துல் அஸ்லிய மறுபடியும் வந்து 2 வகையா பிரியுது. என்னென்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஹர்ஃபுகளில் மத்து தபஇ, கலிமாக்களில் மத்து தபிஇ. ஹர்ஃப்ல, கலிமாவுல. ஹர்ஃப்னா என்னது?
கலிமானா என்னது? ஹர்ஃப்னா இடைச்சொற்கள். ஹர்ஃப்னா இடைச்சொற்கள். இடைச்சொற்கள். ஓகே. கலிமானா வார்த்தை. வார்த்தை. ஹர்ஃப் ஏக் ஹர்ஃப் அப்படின்னா ஒவ்வொரு ஹர்ஃப் அப்படின்னா ஒவ்வொரு எழுத்துக்கள், தனித்தனி எழுத்துக்கள். ஓகேவா? ஒவ்வொரு ஹுரூஃப் சொல்லுவாங்கல்ல, எக் ஹுரூஃப் அப்படிம்பாங்க பாருங்க. ஒவ்வொரு ஹுரூஃப். அப்படி பார்த்தோம் அப்படின்னா, குர்ஆன்ல வந்து இந்த மாரி வந்து தனித்தனி ஹுரூஃபா ஓதப்படுற எழுத்துக்கள் இருக்கும். பார்த்திருக்கீங்களா? அலிஃப், லாம், மீம். அது என்ன எழுத்து? ஹுரூஃப் முகத்தஆத். கேள்விப்பட்டிருக்கீங்களா? முகத்தஆத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஹுரூஃப் முகத்தஆத் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது வந்து மேக்ஸிமம் சூராவோடைய ஸ்டார்ட்டிங்ல வந்து தனி ஹுரூஃபா நம்ம வந்து ஓதுவோம். கவனிச்சிருக்கீங்களா? தொஹ, யாசீன். இதெல்லாம் வந்து என்ன எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஹுரூஃப் முகத்தஆத் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த எழுத்துக்களுக்கு மீனிங் இருக்கா? இல்ல சிஸ்டர், அல்லாஹ் மட்டுமே அறியக்கூடியவர். அல்லாஹ் மட்டுமே அறிவான் இல்லையா? இப்போ இந்த மாதிரி ஹர்ஃபுகளோட மத்து தபிஇ அப்படின்னா, ஹர்ஃப்ல இருக்கிறது இந்த என்ன லெட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா, 5 எழுத்துக்கள் வந்து 2 ஹர்க்கத்தோட ஓதப்படுறது இருக்கு. மத்து அஸ்லில வந்து 2 ஹர்க்கத்தோட ஓதப்படுற எழுத்துக்கள் எத்தனை எழுத்துக்கள்? 5 எழுத்துக்கள். இந்த எழுத்துக்களுக்கு வந்து நாம 2 கவுண்ட் குடுத்து தான் வந்து மத்துல ஓதுவோம். அந்த 5 எழுத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இங்க இருக்கு பாருங்க. ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? ஷேர் ஆகுது சிஸ்டர். ஓகே. ஹை தொஹர். ஹை தொஹர். ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஹ, ய, ப, ஹ, ரா. இந்த 5 எழுத்துக்கள் வருகின்ற மத்து வந்து 2 கவுண்ட்ஸ், அதாவது 2 கால அளவு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நீட்டி ஓதுவோம். 2 ஹர்க்கத்துக்கு வந்து ஓதுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாருங்க. த்வாஹா 2. தாஹா அப்படி நான் ஓதல. த்வாஹா 2. நெக்ஸ்ட் யா வந்திருக்கு. அப்போ யாசீன். சீன் வந்து வேற ஒரு இதுல வந்துரும். நம்மளுக்கு வேற ஒரு ரூல்ல வந்துரும். நம்மளுக்கு இந்த 5 லெட்டர்ல எந்த லெட்டர் வருதோ அதெல்லாம் 2 கவுண்ட் கொடுப்போம். இந்த ஹ, யா, ப, ஹ, ரா. இந்த 5 லெட்டர் வந்துச்சு அப்படின்னா எத்தனை கவுண்ட்ஸ் கொடுக்கணும்? 2 கவுண்ட் கொடுக்கணும். 2 கவுண்ட்ஸ் கொடுக்கணும். ஓகேவா? ஏன் அப்படின்னா இது வந்து ஹர்ஃபுகள்ல வந்து இருக்கிற மத்து. ஓகேவா? ஹர்ஃப்ல இருக்கிற மத்து. ஹர்ஃப்ல இருக்கிற மத்து அப்படின்னா தனித்தனியா எழுத்துக்களில் இருக்கின்ற மத்து. நம்ம தனித்தனியா வந்து இப்ப குர்ஆன்ல வந்து ஓதுறோம். ஒரு சூறாவுக்கு இன்னொரு சூறா பாருங்களேன். இப்ப வந்து நான் வந்து இப்ப இந்த ஆயத் ஓதுறேன். இந்த இத நான் ஓதுறேன் பாருங்க. காஃப் குடுக்குறோம். இப்ப காஃப் 2 ஹர்க்கா குடுக்க கூடாது இல்லையா? அதுக்கு வேற ரூல் வந்துரும். காஃப், ஹா, யா, ஐன், ஸாத். அப்போ ஹ, யா எத்தனை கவுண்ட்ஸ் குடுக்கணும்? யா 2 கவுண்ட் கொடுக்கணும். 2 கவுண்ட் குடுக்கணும். மத்ததுக்கெல்லாம் வேற ரூல். அது வரும்போது வந்து வரும்போது நான் சொல்றேன். அதே மாதிரி யாசின்ல எதுக்கு 2 கவுண்ட்ஸ் குடுக்கணும்? யாக்கு 2 கவுண்ட் கொடுக்கணும். ஓகே, மாஷாஅல்லாஹ். ஹால எதுக்கு 2 கவுண்ட்ஸ் குடுக்கணும்? ஹாக்கு மட்டும். ஹாக்கு மட்டும் தான் குடுக்கணுமா? ரெண்டுத்துக்குமே கொடுக்கணும். ரெண்டுத்துக்குமே எத்தனை குடுக்கணும்? 2 2 கவுண்ட்ஸ். இப்ப வந்து ஹுரூஃப் முகத்தஆத் எழுத்துக்கள் வந்துச்சு அப்படின்னா, இப்ப எந்த சூறாவுல வந்து ஹுரூஃப் முகத்தஆத் வந்துச்சுனாலும் நீங்க வந்து இந்த 5 லெட்டர்ஸ் வரும்போது எத்தனை கவுண்ட் குடுக்கணும்? 2 கவுண்ட் 2 கவுண்ட்ஸ் குடுத்து ஓதணும். ஓகேவா? இதுதான் வந்து ஹர்ஃபுகளில் மத்து தபீஇ. ஹர்ஃபுகளில் மத்து தபீஇ சொல்லலாம். இல்லனா மத்துல் அஸ்லி எது வேணாலும் சொல்லிக்கலாம். ஓகேவா? ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா கலிமாக்களில் மத்து தபீஇ. கலிமானா என்னது? வார்த்தை. ஓகேவா? ஹர்ஃபுகள்ல வரும்போது எத்தனை கவுண்ட்ஸ் குடுக்குறோம்? 2 கவுண்ட்ஸ் குடுக்குறோம். அது எந்தெந்த லெட்டர்? இந்த ஹை தொஹர்.
இந்த 5 லெட்டர் வரும் பொழுது நாம வந்து 2 கவுண்ட்ஸ் கொடுத்து ஓதுறோம். அதே வந்து கலிமாக்கள்ல வரும்போது எந்தெந்த இடத்துல வந்து நம்ம 2 கவுண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து 6 மத்து இருக்கு. ஆனா உங்களுக்கு நான் 6 மத்து எடுக்கல. 3 தான் எடுப்பேன். 3, 4 போதும் உங்களுக்கு. ஏன் அப்படின்னா 6ல வந்து 2 தேவையில்ல. இல்திகாவு சாக்கினைனும் மது தம்கினும் தேவையில்ல. அது வந்து ரொம்ப டீப்பா போகும். 4 எடுத்துக்குவோம் போதும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மத்துல் இவது. அந்த எத்தனை பிரிவு இருக்கு? இப்ப கலிமாக்கள் மத்து தபிஇ எத்தனை இருக்கு? 6 இருக்கு. 6 இருக்கு. ஓகேவா? அந்த 6ல வந்து மத்துல் இவத், மத்துல் இவத், இல்திகாவு சாக்கினை, இல்திகாவு சாக்கினை, சுகுன் ஆரித், சுகுன் ஆரித், மத் அலிஃபாத்து சபஅ, மத் அலிஃபாத்து சபஅ, மதுசிலா சுகுரா, மதுசிலா சுகுரா, மது தம்கீன். மது தம்கீன். இதுல வந்து மது தம்கீனும் இல்திகாவு சாக்கினைன் இந்த 2 மட்டும் வந்து நம்மளுக்கு வேணாம். இப்ப ஹோல்டு பண்ணிடுவோம். ஓகேவா? மத்த 4 வந்து நம்ம பார்ப்போம். 4 வந்து இம்பார்ட்டன்ட் ஆனது இன்ஷா அல்லாஹ். இந்த 4ல ஃபர்ஸ்ட் எது பார்ப்போம் அப்படின்னா மத்துல் இவது. இப்ப நம்ம பார்க்கிற சாப்டர் என்னமா? கலிமாக்களில் மத்து தபிஇ. ஓகேவா? இல்லனா மத்துல் அஸ்லி. கலிமாக்களுல் மத்து தபிஇ. கலிமாக்களில் மத்து தபிஇ. ஓகேவா? கலிமாவுல இருக்கிற தபிஇ இது. ஓகேவா? தபிஇ 2 கவுண்ட்ஸ். மத்து தபிஇ. கலிமாக்களில் மத்து தபிஇ. ஃபர்ஸ்ட் என்ன பாக்குறோம் நம்ம? மத்துல் ஐவது. மத்துல் ஐவது. இது கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த மத்து? இந்த மத்து யாராச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மத்துல் ஐவது அப்படிங்கிற இந்த சாப்டர் கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராச்சும்? அந்த அலிஃபுக்கு மேல ஒரு அது ஒரு எழுத்துல வரும்போது ஒரு குட்டி அலிஃபா இருக்கும் அதுதானே உஸ்தாதா? ஆக்சுவலா வந்து நம்ம அது பார்க்கவே தேவையில்ல. இங்க பாருங்களேன். மத்துல் இவத் அப்படின்னா என்னன்னா இவத் அப்படின்னா ஈடாக ஈடாக மாறும் அது. ஈடாகனா ஒண்ணுத்துக்கு ஈடா இன்ஸ்டீடா சொல்லுவோம்ல இதுக்கு பதிலா இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான். இதுல இருக்கிற கான்செப்ட பாருங்க. வக்ஃபுனா என்னன்னு தெரியுமா? வக்ஃபு வசல்னா என்னன்னு தெரியுமா? வக்ஃபுன்னா ஸ்டாப் பண்ற இடம். வசல்னா வசல்னா ஓதிக்கிட்டே போவோம். நான் ஸ்டாப் இல்லையா? கண்டினியூ பண்றது. மூச்சு விடாம ஓதணும். ஓதுறது. அப்போ வக்ஃபுன்னா ஸ்டாப் பண்ற இடம். வசல் அப்படின்னா வந்து நம்ம கண்டினியூ பண்றோம். மூச்சு விடாம எங்கேயும் ஸ்டாப் பண்ணாம போறோம். இதுதான். ஓகேவா? இப்போ இந்த மத்துல் இவத் அப்படிங்கிறது வந்து எப்ப வந்து நம்மளுக்கு வந்து இது ஈடாக மாறுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தன்வின் லாஸ்ட் வர்ற லெட்டர்ஸ வந்து லைன் பண்ணிக்கோங்க. அபதன், முசம்மன், அம்வாதன், மா அன், பினா அன் இங்கெல்லாம் தன்வீன் இருக்கா? ஃபதஹத்தைன் இருக்கணும். ஓகேவா? இந்த மத்துக்கு வந்து ஃபதஹத்தைன் எங்கெல்லாம் வருதோ அந்த குர்ஆன்ல பென்சிலால வந்து அன்லைன் பண்ணிக்கோங்க. ஃபதஹத்தைன் வர இடம் எல்லாமே இங்க பாருங்க எல்லா இடத்துலயும் லாஸ்ட்ல ஃபதஹத்தைன் வந்திருக்கா? இப்படி வந்துச்சுன்னா நான் ஓதிக்கிட்டே வரேன். இப்போ ஃபதஹத்தைன் வந்த ஆயத்துல வந்து நிப்பாட்டன்னு வைங்களேன். நான் மூச்சு விடுறேன், வக்ஃப் செய்யறேன் அப்படின்னா அபதன் இப்படியா நம்ம நிப்பாட்டுவேன். எப்படி நிப்பாட்டுவோம்? ஏன் அபதாவா நம்ம நிப்பாட்டுறோம்? அந்த தன்னை என்னவாக்கிட்டோம்? 2 ஃபதஹத்தைன் 2 இருக்குல்ல, இந்த தன்வீன் 2 இருக்குல்ல, அதுல ஒரு தன்வீன் என்னவாயிடும்? அலிஃபா மாறிடும். புரியுதுங்களா? மத்தா மாறிடும். 2 ஃபதஹத்தைன் 2 தன்வீன் இருக்கிற அந்த இடத்துல தன்வீன் இருக்கு இல்லையா? 2 ஃபதஹா இருக்கு. அதுல ஒரு ஃபதஹா என்னவா ஆயிடும் அப்படின்னா மத்தாக மாற்றம் பெறும். அந்த தன்வீன் ஃபதஹாவுக்கு ஈடாக என்ன ஆயிடும்? மத்தாக மாற்றம் பெறும். அப்ப எப்படி ஓதுவோம் இந்த இடத்துல? அபதா, முசம்மா, அம்வாதா, மா பினா புரியுதுங்களா? அல்ஹம்துலில்லாஹ்.
அதே வந்து நம்ம வசல் பண்ணி ஓதுனோம்னா இந்த ரூல் இருக்குமா அப்படின்னா இல்ல. வசலின் போது அபதன், முசம்மன் அப்படிதான் கண்டினியூ பண்ணி ஓதுவோம். வசல் பண்ணும்போது அந்த ரூல் அப்படியே இருக்கும். எந்த சேஞ்சஸும் இருக்காது. எந்த இடத்துல மட்டும் தான் வந்து இந்த தன்வீன் வந்து ஃபத்ஹாவுக்கு ஈடா மத்தா மாறும்னா, வக்ஃப் பண்ணும்போது மட்டும் தான் வந்து மாறும். அப்போ இந்த மத்து எப்போ வெளிப்படும்? வக்ஃபின் போது மட்டும் இந்த மத்து வெளிப்படும். எதன் போது வெளிப்படாது? வசலின் போது வெளிப்படாது. கிளியரா? டவுட்டா இருக்காமா இதுல? இல்ல இல்ல புரியுது உஸ்தாதா. இல்ல புரியுது. புரிஞ்சிச்சு தானே? அதே வந்து அபதன், இதா, அப்படி வருதுன்னு வைங்களேன். அப்போ நான் வசல் செய்யும் போது அபதன் அப்படிதான் ஓதுவேன். ஆனா வக்ஃபு செஞ்சா மட்டும்தான் வந்து அபுதான். நான் நிப்பாட்டேன் அப்படிங்கும்போது தா, மா, தா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா மத்தாக மாற்றம் கொடுக்கிறேன். அந்த ஃபதஹா வந்து என்ன ஆகுது? அந்த தன்வீன் வந்து ஃபதஹாவுக்கு ஈடாக மத்தாக வந்து மாறுது. எப்போ? வக்ஃபின் போது. அப்போ மத்துல் இவத் எப்போ வெளிப்படும்? வக்ஃபின் போதுதான் வந்து வெளிப்படும். வசலின் போது இந்த சட்டம் தன்வீனோட மட்டுமே ஓதப்படும். அதுல என்ன இருக்கோ அப்படியே ஓதப்படும். இந்த மத்துக்கு பேர் என்ன? மத்துல் இவத். மத்துல் இவத். இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? டவுட் இருக்காமா ஏதாச்சும்? இல்ல சிஸ்டர். இல்ல. ஓகே அல்ஹம்துலில்லாஹ். ஆனா ஒரு எக்ஸெப்ஷன் கேஸ் இதுல இருக்கு. என்ன எக்ஸெப்ஷன் அப்படின்னு பாக்குறோம் அப்படின்னா, அந்த தன்வீன் வந்து ஹா தமீர்னா தெரியும்ல, தாமர் பூத்தா வச்சது வரும் இல்லையா? சாரி, தாமர் பூத்தா நம்ம பாத்துருக்கோம். ஞாபகம் இருக்கா கிராமர்ல? குண்டுதா. ஆமா சிஸ்டர். குண்டுத்தா, பெண் பாலுக்கு வரும். மர்பூத்தா, பெண் பாலுக்கு வர்றது இல்லையா? இந்த தா மர்பூத்தாகவா இருந்துச்சு அப்படின்னா அந்த டைம்ல வந்து நான் வக்ஃபு செஞ்சேன்னா ரஹ்மதா, நிஅமதா அப்படி மாறாது. என்னவா மாறும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மர்பூதா, இந்த தா வந்து மர்பூதாவா இருந்து அங்க வக்ஃபு செஞ்சேன்னா அங்க மத்தா மாறாம அந்த இடத்துல என்ன ஆயிடும்னா ஹா சுக்கூனோட ஓதுவோம். ரஹ்ம, ரஹ்ம, நிஅம. புரியுதா? அந்த பா தன்வீனை என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா நான் வந்து ஹா சுக்கூன் கொடுத்து ஓதிடுவேன். எந்த இடத்துல மட்டும்தான் இது இந்த எக்ஸெப்ஷன் கேஸ் வரும்? தா மர்பூபா இருந்தா மட்டும்தான் இந்த ரூல். மத்த எல்லாத்துக்குமே வந்து மத்யாவா வந்து மாறும். அப்போ தா மர்பூதா இருக்கும்போது மட்டும்தான் வந்து என்ன பண்ணுவோம்னா ஹா சுக்குன் கொடுத்து ஓதுவோம். இப்ப இதை எப்படி ஓதுவீங்க? நான் வக்ஃபு பண்ணும்போது இதை எப்படி ஓதுவீங்க? யாராச்சும் ஓதுங்க. ரஹ்மத்தன். அந்த ஹாவோட சவுண்ட் மட்டும் லைட்டா வருது. தெரியுதாமா வக்ஃபு பண்ணும்போது? ஆமா சிஸ்டர். புரியுதா? அப்போ புரியுது மக்கள் சிஸ்டர். இவதோட எக்ஸெப்ஷன் எந்த லெட்டரு? வந்துச்சு அப்படின்னா ஹாவா மாத்தணும். ஹாவா மாத்தணும். அவ்வளவுதான். சுக்குன் ஓகேவா? ஹாவ சுக்குன் வைக்கணும். ஓகே. இப்ப வந்து மத்துல் இவது வந்து ஈடாக மாறும் மத்து வந்து எப்ப வெளிப்படும்? தன்வீன் இருந்து அது ஃபதஹத்தைனா இருந்துச்சு அப்படிங்கும் போது ஓகேவா? ஃபதஹத்தைனா வக்ஃபுடைய இருந்துச்சு அப்படின்னா பிளேஸ்ல ஃபத்ஹத்தைனா இருக்கும்போது ஒரு ஹரக்கத்து வந்து மத்தா மாறிடும். ஒரு ஹரக்கத் மத்தா. இதோட எக்ஸெப்ஷனா எது வரும்? தா மர்பூத்தாவா வரும். அது வக்ஃபுடைய நிலையில வரும்போது நம்ம சுக்குன் வச்ச ஹாவா மாத்தி ஓதணும். அவ்வளவுதான். மாஷாஅல்லாஹ். கிளியரா இது? அல்ஹம்துலில்லாஹ். கிளியரா? இப்ப இந்த இந்த மத்துக்கு பேர் என்ன? மத்து இவல். இது எத்தனை கவுண்ட்ஸ் கொடுப்போம்? வக்ஃபின் போது 2 கவுண்ட். 2 கவுண்ட்ஸ். ஓகேவா? 2 கவுண்ட்ஸ். ஓகே மாஷாஅல்லாஹ். ரெண்டாவது மத்து பார்த்தோம் அப்படின்னா சுக்குன் ஆரிது. சுக்குன் ஆரிது. ஆரிதுனா என்னது? தற்காலிகமானது. ஓகேவா? சுக்குன் தற்காலிகமா நம்ம சுக்குன் கொடுக்குறோம் அப்படின்னா யாருக்காச்சும் தெரியுமா? அசல் சுக்குன், தற்காலிக சுக்குன். இதுக்கு ஃபர்ஸ்ட் மீனிங் சொல்லுங்க பாப்போம். தற்காலிக சுக்குன் வந்து உஸ்தாதா நம்ம ஸ்டாப் பண்ண மூச்சு முறியும் போது நம்ம ஓதிக்கிட்டு வரும்போது ஸ்டாப் பண்ணும்போது அது எந்த ஹரக்கத்து இருக்குதோ அந்த ஹரக்கத்தை அப்ளை பண்ணாம சுக்குன் வச்சு ஸ்டாப் பண்ணணும். ஓகே மாஷாஅல்லாஹ். ஒரிஜினல் சுக்குன் அப்படிங்கும்போது அசல் சுக்குன் அப்படிங்கும்போது அந்த எழுத்துக்கு மேலேயே வந்துரும் சுக்குன். அந்த பா எழுத்துக்கு ஃபதஹா ரா சுக்குன் பர். ஓகே. பர் பர் ஓகேவா?
அல் அந்த மாதிரி லாமுக்கு மேல சுக்குன்னா அதுதான் ஒரிஜினல் சுக்குன் இல்லையா? இப்போ தற்காலிக சுக்குன் அதாவது சுக்கூன் ஆரித் அப்படின்னா தற்காலிகமா நான் சுக்கூன் குடுக்குறேன் அப்படின்னா அப்போ எந்த மத்து வெளிப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த சுக்கூன் ஆரித் எந்த லெட்டர்ல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யா முத்தஹரிக்கா இருந்து அதுக்கு முன்ன உள்ள எழுத்து கஸ்ரா இருந்தாவோ யா முத்தஹரிக்னா என்னம்மா இங்க பாருங்க ஹரக்கத் பெற்ற யா. ஹர்ஃபு பெற்ற யா இல்லையா? யா முத்தஹரிக்கா இருக்கா இந்த இடத்துல? யா தி அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து என்னவா இருக்கு? கெஸ்ராவா கெஸ்ரா இருக்கு. பெற்றிருக்கு. ஓகேவா? அதே மாதிரி வாவ் முத்தஹரிக்கா இருந்து அதற்கு முன்னாடி உள்ள எழுத்து தம்மாவாக இருந்து புரியுதா? யா முத்தஹரிக்கா இருக்கணும் அதுக்கு முன்னாடி உள்ள கெஸ்ராவா இருக்கணும். வாவ் முத்தஹரிக்கா இருந்து அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து தம்மாவாக இருக்கு. அந்த இடத்துல வந்து நான் வந்து மூச்சு விடுறேன். ஏன்னா இப்ப ஓதிட்டே இருக்கும்போது ஒரு சிலருக்கு வந்து இந்த அல்லாஹ் அது ஓதுறதுக்குள்ளே நம்ம மூச்சை விட்டுறோம்னு வைங்களேன். அப்ப வந்து நான் என்ன பண்றேன் அந்த யாவுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா தற்காலிகமா நான் வக்ஃபு செய்யறேன் அந்த இடத்துல நிப்பாட்டுறேன். ஓகேவா? ஃபுல்லா நான் ஓதல. இப்ப இந்த இடத்துல வந்து நான் வந்து மூச்சு வக்ஃபு செஞ்சிடுறேன். அப்போ அந்த வாவுக்கோ இல்ல அந்த யாவுக்கோ என்ன பண்றேன் அப்படின்னா தற்காலிகமா சுக்கூன் குடுத்துடுறேன். இப்ப பாருங்க இந்த யா இந்த ஹர்கா இருக்கு இல்லையா? ய தீ இப்படி நான் மூச்சு விட்டுட்டேன் வக்ஃபு செஞ்சுட்டேன் அப்படின்னா எந்த மாதிரி குடுக்குறேன் 2 கவுண்ட்ஸ் கொடுத்து நான் நிப்பாட்டுறேன். புரியுதுங்களா? ய தீ அப்படி அதே நான் வசல்ல ஓதுனேன் அப்படின்னா ய தி அல்லாஹ் என்ன பண்றேன் 2 கவுண்ட்ஸ் குடுக்குறேன்னா அந்த யாக்கு என்ன ஹரக்கத் இருக்கோ அந்த ஹரக்கத் மட்டும்தான் குடுக்குறேன். புரியுதா? புரியுது உஸ்தாதா. யாவுல ஹர்கத் இருந்து முன்னாடி உள்ள எழுத்து வந்து மேக்சிமம் இந்த மத்து நம்மளுக்கு வந்து மேக்சிமம் வந்து வராதுமா. ஏன்னா நம்ம இந்த வேர்டை வந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம் உடைச்சு ஓத மாட்டோம். இன்கேஸ் வந்து பிரீத்திங் இஷ்யூ இருக்கு இல்ல ஓதிட்டு வரும்போது என்னால முடியல அப்படிங்கும் போது நம்ம கண்டிப்பா வந்து முடிச்சுக்கிறோம் அப்படின்னா மாஹி அப்படியே நிப்பாட்டிடுவோம். நீங்க ராஷித் நிசாரியோட இது பாருங்க மாஹி இன்னல் பகரத ஷாபஹ அலைஹ இன்னா இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு பக்ராவுல அந்த ஆயத்து வரும் இல்லையா? அப்ப அவர் மாஹி அப்படின்னு முடிச்சிருப்பாரு. ஓகேவா? முடிக்கும் போது ஹி அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டு மறுபடி வந்து சேர்த்து ஓதும் அப்படின்னா மாஹிய இன்னல் பகரத ஷாபஹ அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ ஆகும். அப்போ ஓதிட்டு இருக்கும் பொழுது நாம வந்து ஒரு தற்காலிகமாக வந்து யாவுக்கு சுக்குன் கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா இந்த வாவுக்கு நான் சுக்குன் கொடுக்குறேன். யாவுக்கு சுக்குன் கொடுக்கும்போது அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து கெஸ்ராவா இருக்கு. வாவுக்கு சுக்குன் கொடுக்கும்போது அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து தம்மாவா இருந்து அந்த இடத்துல நான் வக்ஃபு பண்ணுனேன் அப்படின்னா 2 ஹரக்கத்து மத்தா நான் என்ன பண்றேன் அந்த வாவையும் யாவையும் இழுத்து என்ன பண்றேன் அப்படின்னா ஓதுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ய தீ மாஹி புரியுதுங்களா? நான் அந்த யாவுக்கு சுக்குன் கொடுத்துட்டேன். 2 ஹர்கா ஹி தி வஹி புரியுதா? வஹு லஹு புரியுதாம்மா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? புரியுது உஸ்தாதா. கெஸ்ரா நிலைமையில யா சுக்குன் வரணும், தம்மா நிலைமையில வாவ் சுக்குன் வரணும். அவ்வளவுதான். வாவ் சுக்குன் வந்துட்டு 2 ஹர்கத் இழுத்து ஓதணும். சுக்குன் கொடுத்துட்டீங்கன்னா 2 ஹர்கத் இழுத்து ஓதணும். ஆனா வசல் செஞ்சோம்னா என்ன பண்ணக்கூடாதுன்னா இந்த மத்து வராது. அப்போ மாஹிய இன்னல் பக்ரா புரியுதா? வஹிய ஹாஃபிய வஹுவ ஹைர் அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த ஹரக்கத்தை அப்படியே கொடுப்போம். ஆனா வக்ஃபு செய்யும் போது மட்டும்தான் இந்த மத்தும் வெளிப்படும். சுக்குன் ஆரித் அதாவது தற்காலிகமாக சுக்குன் கொடுக்கும் போதுதான் வந்து இந்த சுக்குன் ஆரித் வந்து வெளிப்படும். அதுவும் யாவுக்கு முன்னாடி கெஸ்ரா இருக்கணும், வாவுக்கு முன்னாடி வம்மா இருந்துச்சு அப்படின்னா இது வெளிப்படும். கிளியரா? புரியுது இதுல உஸ்தாதா. ஏதாச்சும் இந்த ரெண்டு இது போதும் இன்னைக்கு பாத்துக்கோ. இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? இல்ல இன்னும் ஒரு மத்து பாத்துக்குவோமா?
இந்த 2 மத்து கிளியர் தானம்மா? மத்துல் இவதும் சுக்குன் ஆரிது. 2ம் கிளியரா தானே இருக்கு? இன்னும் புரியுது உஸ்தாதா. ஓகே. புரியுது சிஸ்டர். ஓகே. இப்ப இன்னும் ஒரு மத்து வேணா பாத்துக்குவோம். இதுக்கு ஒரு 3 மினிட்ஸ் போதும் இந்த மத்துக்கு இன்ஷா இந்த மத்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மத் அலிஃபாத்து 7 அலிஃப்களின் மத்துன்னு சொல்லுவாங்க. இது வந்து குரான்ல வந்து 7 கலிமாவுல மட்டும்தான் இந்த மத்து இருக்கும். ஹோல் குரான்லயே வந்து 7 கலிமாவுல மட்டும்தான் இந்த மத்து இருக்கும். ஆனா பல இடத்துல இருக்கும். வேற வேற இடத்துல இருக்கும். ஆனா 7 கலிமாஸ் ஒன்லி இது அப்பியர் ஆகும். ஓகேவா? பாருங்களேன். இத நீங்க நோட் பண்ணிருக்கீங்களா? ஒரு நீள்வட்டமான ஒரு பூஜ்ஜியம் இருக்கும். நோட் பண்ணிருக்கீங்களா? குரான்ல நீங்க வேணா நோட் பண்ணுங்க. இதெல்லாம் இனிமேலுக்கு. ஆமா சிஸ்டர் தெரியுதா? இருக்கு. அது இல்லையா? வந்து இது உச்சரிக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. உச்சரிக்க கூடாது இல்லையா? ஏன் அப்படின்னா இது பூஜ்யம். பூஜ்யத்துக்கு வேல்யூ இல்ல. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பூஜ்யம். பூஜ்யத்துக்கு என்ன சொல்லும் அப்படின்னா சிஃபர்ன்னு சொல்லுவோம். இந்த இதுக்கு இது அரபிக்ல என்ன பேருன்னு பார்த்தோம் அப்படின்னா சிஃபர் முஸ்தஃபீல். இதுக்கு நேம் என்ன அப்படின்னா சிஃபர் முஸ்தஃபீல். ஓகேவா? நீள்வட்ட பூஜ்யம். இது எழுத்து வடிவுல இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்ண மாட்டோம்? என்ன உச்சரிக்க பண்ண மாட்டோம். மாட்டோம்? உச்சரிக்க மாட்டோம். உச்சரிக்க ஓத மாட்டோம். மாட்டோம். ஓட மாட்டோம். ஆனா இத உச்சரிப்போம். எப்போ உச்சரிப்போம் அப்படின்னா வக்ஃபு செய்யற ஸ்டேஜ்ல இத நம்ம உச்சரிப்போம். வசல் செஞ்சு ஓதும் போது இந்த மத்த நம்ம உச்சரிக்க மாட்டோம். ஆனா வக்ஃபு செஞ்சு நான் ஓதுறேன் அப்படின்னா இந்த மத்தனை வந்து நான் உச்சரிப்பேன். இப்ப ஓதிட்டே வரும்பொழுது வந்து இங்க பாருங்களேன். ஆனா இப்படிதான் ஓதுவோம். இந்த அலிஃப்க்கு வந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா மேல சிஃபர் முஸ்தத்தில் இருக்கறதுனால அந்த அலிஃப வந்து நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். அப்படிதானே? ஆமா உஸ்தாதா. ஆனா அவ்வளவுதான் ஓதுவேன். லாக்கின்ன அப்படிதான் ஓதுவோம். ஆனா வக்ஃபின் நிலையில் இந்த அலிஃப் வந்து வெளிப்படும். ஒரு நிமிஷமா ஒரு நிமிஷம். ஆனா வக்ஃபு பண்ணும்போது இந்த அலிஃப் வெளிப்படணும் கண்டிப்பா. ஆனா லாக்கின்னா அர்-ரசூலா அஸ்-சபீலா அஸ்-ஸுனூனா பவாரீரா சலாசிலா இந்த மாதிரி நான் வக்ஃபு பண்ண இந்த ஆயத்து இந்த 7 கலிமா வர்ற இடத்துல நான் வசல்ல ஓதுனேன் அப்படின்னா சிஃபர் முஸ்தத்தில் அந்த இடத்துல இருக்கிறதுனால நான் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னா அதுக்கு ஹரக்கா கொடுக்க மாட்டேன். அன லாக்கின்ன அர் ரசூல அப்படிதான் ஓதுவேன். அந்த ல ந ந இடுத்து ஓத மாட்டேன். மத்து வராது. ஆனால் இந்த கலிமாக்கள் இந்த 7 கலிமாக்கள் வர்ற இடத்துல நான் வக்ஃபு செய்யக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னா 2 கவுண்ட்ஸ் குடுத்துதான் நான் வக்ஃப் பண்ணணும். ஆனா லாக்கின்ன அர் ரசூல அஸ்-சபீல அஸ்-ஸுனூன கவாரீரா சலாசில. புரியுதாம்மா? வக்ஃபின் போது இது மது அஸ்லியாக வெளிப்படும் 2 ஹர்கத் கொடுத்து ஓத வேண்டும். வசல் செய்யும் போது இந்த மத்து வெளிப்படாது. நம்ம ஓதக்கூடாது. ஆனா இந்த சலாசில இதுக்கு மட்டும் வந்து ஹஃப்ஸாத்தின் ரிவாயத் படி என்ன சொல்றாங்க அப்படின்னா வக்ஃபின் போது வந்து ரெண்டு மாதிரியும் ஓதலாம். மத்துடன் ஓதலாம், மத்து இல்லாமலும் ஓதலாம். சலாசில அப்படியே ஓதலாம், சலாசில அப்படின்னு சொல்லிட்டு இந்த 7th வெர்சஸ் மட்டும் சொல்றாங்க. ரெண்டு படியும் ஓதலாம். நீங்க வக்ஃப் செய்யும் போது ஹர்கத் குடுத்தும் ஓதலாம், குடுக்காமலும் ஓதலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸெப்ஷன் கேஸ்ல இந்த 7th 1 மட்டும் சொல்றாங்க. சலாசில அப்படின்னு சொல்லலாம், சலாசிலா அப்படின்னு சொல்லலாம். 2மே படி. ஏன்னா ஒரு குரான் ஓதும்போது ஹஃப்ஸின் ரியாத் படி ஹஃப்ஸின் நாசின் அவரோட ரியாவத் படி 2 படியும் ஓதலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மத்த கலிமாக்கள் எல்லாமே எந்த டைம்ல 2 ஹர்கத் கொடுத்து ஓதணும், எந்த டைம்ல வந்து இது வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது சொல்லுங்க. இது வந்து வகுப் செய்யற டைமிங்ல மட்டும் 2 கவுண்ட் கொடுக்கணும். இத வந்து நம்ம கண்டினியூஸா ஓதும் போது மட்டும் அந்த இத வந்து டிரா பண்ணணும். ஓகேவா? வக்ஃப் செய்யும் போது மட்டும் 2 கவுண்ட் வரணும். வசல் செய்யும் போது அன லாக்கின் அப்படியே கண்டினியூவா தான் ஓதுற மாதிரி இருக்கும். ஓகேவா? கவாரி ரம்யா ஃபித்பத்தின் அந்த மாதிரி கவாரி ரம்யா ஃபித்பத்தின் அப்படியே போகும். அதே வந்து அந்த இடத்துல நான் மூச்சு விடுறேன்னா கவாரி ரா
விட்டுட்டு எங்களுக்குள்ள உஸ்தாத் அங்கனக்குள்ள 6வது இது கவாரீரா நம்ம வந்து ஸ்டாப் பண்ணும் பொழுது கவாரீரான்னு சொல்லணுமா? கவாரி அங்க சுக்குன் ரா வைக்க கூடாதுடா. ரா கவாரீரா. ஆமா பவரி ரா புரியுதுங்களா? வக்ஃபு செய்யும் போது பவரி ரா ரீ ரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம்? ரா அப்படின்னு 2 கவுண்ட்ஸ் கொடுக்குறோம். சிஸ்டர் இந்த டாபிக் மட்டும் திரும்ப சொல்ல முடியுமா சிஸ்டர்? கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. ஒண்ணுமே இல்லம்மா. இங்க பாருங்களேன், குர்ஆன்ல வந்து இந்த கலிமா, இந்த 7 கலிமாக்கள் பாத்துக்கோங்க. அன, லாக்கின்ன, ரசூல, அஸ்ஸபீல, அஸ்துனூன, கவாரீர, சலாசில. இந்த 7 கலிமாக்கள் மட்டும் குர்ஆன்ல வந்து ரிப்பீட்டடா வரும். வரும்பொழுது அந்த குர்ஆன்ல நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து சிஃபர் முஸ்தஃபீல், அதாவது நீள்வட்ட பூஜ்யம் நம்மளுக்கு அடையாளமாக இருக்கும். நீங்க எடுத்து பாருங்க. நான் வந்து அந்த வேர்சஸ் கூட கையில கொடுத்துட்டேன். ஓகேவா? ஓகேவா? இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்க சேர்த்து ஓதும் போது இந்த பூஜ்யம் இருக்கு இல்லையா, அதாவது சிஃபர் முஸ்தஃபீல் இருக்கு இல்லையா, இதுக்கு வேல்யூ இல்ல. சேர்த்து ஓதும் போது அத வந்து நம்ம கட் பண்ணிட்டு அன அப்படிதான் ஓதுவோம். இப்போ லாக்கின்ன அப்படிதான் ஓதுவோம். மத்து குடுக்க மாட்டோம். சேர்த்து ஓதும் போது இந்த மத்து வெளிப்படாது. என்ன ஆயிடும் அப்படின்னா கட் ஆயிடும். அர் ரசூல அவ்வளவுதான். ல அப்படின்னு வந்து மத்து வராது. அஸ் சபீல அவ்வளவுதான் வரும். அஸ் துனூன ஓகேவா? பவாரிர அவ்வளவுதான் வரும். சேர்த்து ஓதணும் அப்படின்னா. இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன், 76ல வந்து நான் 15 வேர்சஸ் எடுக்கிறேன். ஓகேவா? 15 வேர்சஸ்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இருங்க. 76ல 15 எடுத்துக்கோமே. உங்களுக்கு ஏன் அவ்வளவு டவுட்? 76ல 15 வேர்சஸ் எடுப்போம். 76ல வந்து 15th வேர்சஸ் எடுக்கிறேன். ஓகேவா? இப்ப பாருங்க, இங்க பாருங்க. தலா சீல இருக்கா? சிஃபர் முஸ்தத்தில் தெரியுதாமா? 7th. அதே மாதிரி 15ல பாருங்க. பவாரிர இருக்கா? இருக்கு சிஸ்டர், தெரியுது லாஸ்ட்ல. 4th பாருங்க. 4th பாருங்க. அதே மாதிரி தலா சீல இருக்கா? ரவுண்டு சிஃபர் முஸ்தத்தில் இருக்கா? இருக்கு சிஸ்டர். இப்போ நான் ஓதுறேன். இன்னா அகததுனா லில் காஃபிரீன சலாசில வ அகலாலம் வ சஈரா. நான் ஓதுறேன். இப்போ நான் சேர்த்து ஓதுறேன் அப்படின்னா சலாசில வ அகலாலம், சலாசில வ அகலாலம், சலாசில வ அகலாலம்னு நான் கொடுக்கல. புரியுதாடாமா? வசல்ல ஓதுனேன்னா அந்த ஒரு ஹரக்கத்துக்குள்ள நம்ம இது மட்டும் ஓகேவா? கொடுக்குறீங்க. நான் சலாசில ஓதுறேன்டாமா. மட்டும் கொடுக்குறீங்க. ஓகேவா? நான் ஓதும் போது வசலோட ஓதுறேன். எங்கேயுமே ஃபுல் ஸ்டாப் பண்ணல அப்படிங்கும் போது அந்த அலிஃபுக்கு வந்து அங்க மேல பூஜ்யத்துக்கு இப்படி ஞாபகத்துல வச்சுக்கோங்களேன். பூஜ்யம் இருந்தா அது வேல்யூ இல்ல இல்லையா? அப்போ அந்த அலிஃப்க்கு மேல பூஜ்யம் இருக்கு. அப்ப நான் வசல் சேர்த்து ஓதும் போது அதுக்கு வந்து வேல்யூவே இல்ல. சலாசில வ அகலாலம் வ சஈரா நான் ஓதுறேன். அதே இன்னா அஅததுனா லில் காஃபிரீன சலாசில நான் மூச்சு விடுறேன் அந்த இடத்துல. சலாசில அப்படி நான் வக்ஃபு பண்ணும்போது 2 கவுண்ட்ஸ் கொடுத்து தான் வக்ஃபு பண்ணணும். புரியுதா இப்போ? புரியுது சிஸ்டர். இப்ப வஸ்லுல ஓதுறீங்க அப்படின்னா அந்த இதுல வந்து அதுக்கு மதிப்பு கொடுக்காம நம்ம சலாசில மட்டும் ஒரு ஆமா. ஹரக்கத்துக்கு வசல்ல ஓதணும். இருக்கும்போது நம்ம வஸ்லுல கொடுக்குறீங்க அப்படின்னா 2 கவுண்ட்ஸ் கொடுத்து நிப்பாட்டணும். நிப்பாட்டணும். சலாசில வசல்ல அப்படி வந்து மதிப்பு இல்ல, வக்ஃபுல்ல வந்து மதிப்பு இருக்கு. மதிப்பு இருக்கு. ஆமா. வசல்ல வந்து அந்த இதுக்கு வந்து மதிப்பு இல்ல. கூட்டா சேர்ந்திருக்கும் போது பூஜ்யத்துக்கு மதிப்பு இல்ல. ஆனா தனித்து ஓதும் போது நம்ம வக்ஃபு பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு மதிப்பு இருக்கு. சலாசிலா புரியுதாமா? யாருக்காச்சும் டவுட் இருக்கா? இது இல்ல உஸ்தாத். கிளியரா இருக்கா இப்போ? இதுல இருக்குது வந்து மத்து வெளிப்படும் அப்படிதானே சிஸ்டர் வக்ஃபுல? வக்ஃபு செய்யும் போது மட்டும் இந்த மத்துல் இவதும் பாருங்க வக்ஃபின் போது வெளிப்படும். அதே மாதிரி வந்து நெக்ஸ்ட் என்ன மது நம்ம பார்த்தோம்? மத்துல் இவதுக்கு அப்புறம் என்ன வேற என்ன மது பார்த்தோம் நம்ம? சுக்குன் ஆரில் சுக்குன் ஆரித எப்போ? மத்தின் போதுதான். அதாவது நம்ம சுக்குன் கொடுக்கும் போது வக்ஃபின் போதுதான் வெளிப்படும் இல்லையா? இந்த மத்தும் வக்ஃபின் போது மட்டும் வெளிப்படும். வசலின் போது இன்னைக்கு நம்ம பார்த்த 3மே வசலின் போது அதோட ஹர்காக்களோட தான் ஓதுவோம். வக்ஃபின் போது மட்டும்தான் வெளிப்படும். கிளியரா? கிளியர் சிஸ்டர். கிளியராமா? அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர்.
ஓகேவா? இன்னைக்கு இது 3 போதும். புரியுது உஸ்தாத். ஓகே சரி. இப்ப இந்த சூறாக்கள்ல வந்து நம்ம பார்ப்போம். இப்ப இந்த 3 இது பார்த்திருக்கோம் நம்ம. இப்ப இந்த சூறாவுல வந்து என்ன மத்து இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஓகே. இப்ப இதுல வாங்க. இதுல வந்து என்ன ரூல் இருக்கு பாருங்க. சூரா அஸ்ர். சூரா அஸ்ர் எடுத்திருக்கேன் நானு. இதுல வந்து ஃபர்ஸ்ட் பாருங்க என்னென்ன ரூல் இருக்கு பாருங்க. இன்னல் இன்சான நூன் சாக்கினுக்கு அப்புறம் சீன் வந்திருக்கு. அப்போ இஃபா ஹகீகி குன்னா முஃபக்கம். முஃபக்கமா முரக்கக்கா? முரக்கக் இல்லையா? லஃபி அதுல என்ன ரூல் இருக்கு? லீன் மது லீன் லீனா இருக்கு. யா மத்தியா மாஷால்லா சூப்பர். யா மத்தியா இருக்கு. இல்லல்லதீன ஆமனு அதுல என்ன இருக்கு ரூலு? வாவ் மத்தியா. வாவ் மத்தியா சூப்பர். வத்தவாசவ் அதுல என்ன ரூல் இருக்கு? மத்து லீன் வாவ் லீன். வாவ் லீன் சூப்பர். அவ்வளவுதான் மாஷால்லா அவ்வளவுதான். அல்ஹம்துலில்லாஹ். ஓகே இப்போ இந்த சூராவை ஓதுவோம் நம்ம. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல் அஸ்ர். இப்ப பாருங்க அஸ்ர் இந்த ரா வந்து நான் வந்து சாக்கின் குடுக்குறேன். அப்ப இது ஹெவியா லைட்டாமா? லைட் லெட்டர். லைட்டா? இல்ல உஸ்தாதா, அது ஹெவி ஆகும் உஸ்தாதா. ஹெவி ஆகும். அஸ்ர் ஏன்னா ஐன்ல ஃபத்ஹா போட்டுருக்கு. மாஷால்லா சூப்பர். ராவுக்கு தற்காலிக சுக்குன் குடுக்குறேன். அதுக்கு முன்னாடி உள்ளது சாக்கினா இருக்கு. அதுக்கு முன்னாடி உள்ள லெட்டர் வந்து ஃபத்ஹாவா இருக்கு. சோ அந்த வாய் நடமா நம்ம சொல்றோம். ஹெவியா ஓதணும். வல் அஸ்ர். ஓகேவா? வல் அஸ்ர். இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர். இப்ப இந்த ஹுஸ்ர்ல வந்து இந்த ரா என்ன ஹெவியா லைட்டா? இது வந்து ஹெவி. இது வந்து பொம்மா பெற்றிருக்கு. சோ இது வந்து ஹெவியா ஹெவி. மாஷாஅல்லாஹ். அப்போ இதுவும் வந்து என்னது ஹெவி தான். அப்போ இன்னல் இன்சான இஃபா செய்றேன். மறைக்கிறேன். நூனோட சத்தத்தை மறைக்கிறேன். இன்னல் இன்சான லஃபீ 2 ஹர்கா. லஃபீ ஹுஸ்ர். லஃபீ ஹுஸ்ர். ராவுக்கு வந்து என்ன பண்றேன்? சாக்கின் குடுக்குறேன். வல் அஸ்ர். இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர் இல்லல்லதீன ஆமனு. எத்தனை கவுண்ட்? 2 கவுண்ட். இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி வ தவாஸவ். எத்தனை கவுண்ட்? 2 கவுண்ட். ஏன் அந்த இடத்துல 2 கவுண்ட்ஸ் குடுக்குறோம்? ஏன்னா அது வாவ் மத்தியா. சோ அது வந்து 2 கவுண்ட் கொடுக்கணும். வாவ் மத்தியாவா வாவ் லீனா? வாவ் லீன். வாவ் லீன். இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி வ தவாஸவ் பில் ஹக்கி வ தவாஸவ் பிஸ்ஸப்ர். பிஸ்ஸப்ர். இப்ப இந்த இடத்துல வந்து சப்ருக்கு வந்து ராவுக்கு வந்து நான் என்ன குடுக்குறேன்? ஹெவியா லைட்டா? ஹெவி. ஹெவி தான் இல்லையா? ஏன்னா என்ன ரூல் இருக்கு அந்த இதுலயும்? ஏன்னா ஸ்வாத் ஃபத்ஹா பெற்றிருக்கனால தம்மாவும் ஃபத்ஹாவும் வரும்போது ஃபத்ஹா இருக்கு. ஓகேவா? அப்போ இந்த ஆயத்துல இருக்கிற ரூல் எல்லாம் வந்து பாருங்க. ரா ஹெவி குடுக்குறோம். அதுக்கப்புறம் இஃபா ஹக்கிகி குன்னா முரக்கக்கா குடுக்குறோம். லஃபீல வந்து மத்தியா யா மத்தியா இருக்கு. அதே மாதிரி ஆமனூல வந்து வாவ் மத்தியா இருக்கு. வத்தவாசவுல வாவ் லீன் இருக்கு. ஓகேவா? இப்ப இன்ஷா அல்லாஹ் போக போக உங்களுக்கு வந்து சிஃபத் வரும்போது இந்த ஹக் இதுல எல்லாம் வந்து கல்கலாவோட சவுண்ட் எது கொடுப்போம்னு தெரிஞ்சிரும். அந்த நம்ம வந்து இது ஓதும் போது சிஃபாத் படிக்கும் போது அதை தெரிஞ்சுக்கோ இன்ஷா அல்லாஹ். இப்போ இதுல வந்து இன்சான அதுல வந்து என்ன மத்தியா இருக்கு? இன்சான அலிஃப் மத்தியா. அலிஃப் மத்தியா. அலிஃப் மத்தியா. சீன் ஃபத்ஹா பெற்றிருக்கு. சோ ஓகே மாஷாஅல்லாஹ். அலிஃப் மத்தியா. அதுல வந்து சிஃபர் முஸ்தத்தில் இருக்கா? இல்ல இல்ல. அந்த சிஃபர் முஸ்தத்தில் இருந்துச்சுன்னா எப்படி ஓதுவோம்? இன்சான
இன்சான இன்சான சன இல்லையா? இன்சான இன்சான அப்படி இன்சான ஓதுவோம் இல்லையா? எழுத்து மதிப்பு கொடுக்காம ஓதுவோம். ஓதுவோம். ஓகே, மாஷால்லா மாஷால்லா மாஷால்லா, கிளியர் ஆயிட்டீங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், ஹுஸ்ரின் இருக்குல்ல, ஹுசுர் இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து ஃபதஹத்தைன் இருக்குன்னு வைங்களேன், நான் இந்த இடத்துல வக்ஃப் செய்றேன், அப்ப எப்படி ஓதுவோம்? குஸ்ரா கூப்ரோ இதுல வந்து மாஷால்லா. ஒரு ஃபத்ஹா வந்து மத் அலிஃபா மத் இவன் மாறிடும். மத் கூப்ரோ இவன் மத் இவத். இதோட ஓகே, மாஷால்லா. அர்த்தம் வந்து மத் இவன். அவ்வளவுதான்டாமா. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், மாஷால்லா, கிளியரா இருக்கீங்க. ஓகே, யாராச்சும் இந்த சூறாவை ஓதுறீங்களா? இன்ஷா அல்லாஹ். நான் ஒரு சிஸ்டர். ஓகே, ஓதுங்க யாராச்சும். பூரா ரூல் அப்ளை பண்ணணும். ஓகே சிஸ்டர். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல் அஸ்ர். இன்னல் இன்சான லஃபீ خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. மாஷால்லா. தேர்ட் வர்சஸ் மறுபடியும் ஓதுங்க. யார் சாலியா ஓதுனீங்களா? ஆமா சிஸ்டர், நான் ஓதுறேன். இல்லல்லதீன ஜா பாருங்களேன். ஓகே சிஸ்டர். நுனினா ஓகே இருக்குதா? சிஸ்டர். மத்தவங்க எல்லாம் மியூட் பண்ணுங்கம்மா. சுத்தமா சவுண்ட் பாவம், அவங்களோட சவுண்டே வந்து கேக்கல. சாலிஹாவோட சவுண்ட் உள்ள போயிடுச்சு, மத்தவங்களோட சவுண்ட். யார் ஓதுறீங்களோ அவங்க மட்டும் மியூட் எடுத்துக்கோங்க. ஓகே ஓதுங்க. சிஸ்டர், தேர்ட் திரும்ப ஓதுறேன். إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. ஓகே, மாஷால்லா. இப்ப கரெக்ட். இல்லல்லதீன நாக்கு கொஞ்சம் வெளியில வந்துடணும். அப்படிங்கும் போது ஃபுல் நாக்கு வெளியில வந்துட்டு என்ன பண்ணுவோம், டங்கு நம்மளோட நாக்குல வந்து என்ன இருக்கும், பல்லு இருக்கும் இல்லையா? அப்படிங்கும் போது என்ன ஆகும், நுனி நாக்கு வெளியில வந்துரும். இல்லல்லதீன அது ஒரு சிலர் ஓதும் போது இல்லல்லதீன சவுண்ட் கொடுத்துறீங்க, அதனாலதான் அந்த மறுபடியும் ஓத சொன்னேன். மாஷால்லா. வேற யாராச்சும் ஓதுறீங்களா? நான் ஓதுறேன் உஸ்தாதா. ஓகே. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. மாஷால்லா பிஸ்ஸபர். இதுல வந்து ரா கொஞ்சம் ஹெவியா, அந்த செகண்ட்ல வந்து குஸ்ரு, அந்த ராவோட திக்ரார் பண்பு வெளிப்படல செகண்ட் வெர்சஸ்ல மட்டும். மத்ததுல எல்லாமே வெளிப்பட்டுச்சு. மாஷால்லா. செகண்ட்ல வந்து குஸ்ரு கெஸ்ராவாது லைட்டா போயிடுச்சு. ஓகேவா? ஓகே, மாஷால்லா மாஷால்லா. சரிம்மா, ஹோம்வொர்க் வந்து லாஸ்ட் ஹோம்வொர்க்கே தான். அந்த ஹோம்வொர்க்ல வந்து என்ன ஆட் பண்ணிருக்கேன்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ எதை ஆட் பண்ணிருக்கிறேன் நான் லாஸ்ட் வீக் ஹோம்வொர்க்கோட, இந்த மத்து வந்து ஒரு மத்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க இது கூட. ஓகேவா? மத்துல் இவதுள்ள ஒரு லெட்டரு, அதுக்கப்புறம் நான் கொடுத்திருக்கிற அந்த வேர்சஸ்ல வந்து மத்துல் இவதுல வந்து ஒரு லெட்டர்ஸ், அதுக்கப்புறம் எனக்கு என்னமா முடிச்ச நம்ம மத்து அலிஃபாத்து அஸ்ஸபஅ, அதுல 7 கலிமாவுல ஏதாச்சும் 2 கலிமா உள்ள ஒரு ஆயத்துல வந்து எழுதுறீங்க. நீங்க ஒரு ஆயத்தை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதுறீங்க. இன்னொரு என்ன பண்ணோம், இன்னொரு மத்திய என்ன பார்த்தோம், சுக்குன் ஆரிது. ஓகேவா? அது உள்ள கலிமா. இன்ஷா அல்லாஹ். ஏதாச்சும் டவுட் இருக்கா இன்னைக்கு கிளாஸ்ல? இன்ஷால்லா நம்ம வந்து இந்த முடிச்சிட்டு, ஓரளவுக்கு முடிச்சிட்டு பிராக்டிஸ்க்காகவே வந்து சவுதியோட ஒரு டீச்சரை வந்து நான் வந்து கேட்டிருக்கேன். இன்ஷால்லா அவங்க நம்மளோட எல்லா தஜ்வீத் ரூல் எல்லாம் நம்ம முடிச்சிட்டு அவங்களோட ஹெல்ப்லயும் வந்து நம்ம கரெக்ஷனுக்காக இன்னும், ஏன் அப்படின்னா சவுதி அப்படிங்கும் போது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு கரெக்ஷன் இன்னும் நல்லா இருக்கும்ல. புரியுதுங்களா? இன்ஷால்லா உங்களோட மஹாரிஜோட கரெக்ஷனுக்காக இன்னும் வந்து நம்ம எவ்வளவு எடுக்கிறோமோ எடுக்கலாம். இன்ஷால்லா டைம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 1 மந்த், ஒரு 4 வீக் வந்து சவுதி டீச்சரை வந்து நான் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி பாக்குறேன். ஓகேவா? எந்த அளவுக்கு உங்களோட மஹாரிஜ் கிளியர் ஆகுதுன்னு ஃபைனல் அப்ப நம்ம பார்ப்போம். வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? கிளாஸ் முடிச்சுக்கலாமா? எல்லாத்தையும் லேஸ் ஆக்கிட்டா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, இன்ஷால்லா. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன்
وسلام على السلام المرسلين عليكم والحمد لله ورحمة رب الله العالمين. وبركاته. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة وعليكم الله السلام وبركاته. ورحمة وعليكم الله السلام وبركاته. ورحمة الله وبركاته. جزاك الله خيرا. بارك الله فيك. உஸ்தாதா அந்த புக்கு கிடைக்குமா உஸ்தாதா? புக்ல வந்து ரொம்ப அதிகமா இருக்குடாமா, அதனாலதான் பாக்குறேன். நான் புக்கை வேணா அனுப்பிடுறேன், ஓகேங்களா? நீங்க வந்து இவ்வளவு இருக்குதேன்னு சொல்லிட்டு பயந்துருவீங்களேங்கிறதுக்காக தான் நான் புக்கை கொடுக்காம இருக்கிறேன். ஏன்னா அந்த புக்ல வந்து ஒவ்வொரு புக்லயும் செகண்ட் புக்ல 99 பேஜஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் புக்ல வந்து என்னோட இதுல வந்து ஃபர்ஸ்ட் புக்ல நான் உங்களுக்கு அனுப்புறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் புக்ல 73 உங்களுக்கு நான் ஃபில்டர் பண்ணி தான் நான் கொடுக்குறேன். ஏன்னா அவ்வளவு 1 இயர் கோர்ஸ் அப்படிங்கறதுனால உங்களுக்கு அவ்வளவு தேவைப்படாதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்புறம் சிஸ்டர். உங்களை சரி ஸ்டார்ட் உஸ்தாத். பண்ணிக்கிட்டேன். இப்ப நான் வந்து 6 மத்து இருக்குன்னா இம்பார்ட்டன்ட் மத்து மட்டும் 4 எடுத்திருக்கேன். எல்லாமே தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக. நீங்க அந்த புக்கை பாத்தீங்களா கன்ஃபியூஸ் ஆகுங்களோ என்னமோங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு அனுப்புறேன். இந்த லாஸ்ட்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இப்படி நான் அனுப்பிடுறேன், லாஸ்ட்ல புக் அனுப்புறேன், நீங்க வந்து படிச்சுக்கோங்க இன்ஷால்லா, ஓகேவா? இப்ப அனுப்பிட்டேன்னா நான் நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுங்களோ என்னமோன்னு சொல்லிட்டு நான் பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்புறேன் ஒவ்வொரு சாப்டருக்கும், இன்ஷால்லா உஸ்தாத். ஓகேவா? லாஸ்ட்ல உங்களுக்கு நான் புக்கை கொடுக்குறேன் இன்ஷால்லா, நீங்க பாருங்க, உங்களுக்கு ஃபியூச்சர் யூஸ்க்கு தேவைப்படும். ஓகேமா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وعليكم السلام ورحمة الله وبركاته.